ஹே ஆல் வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் ஃபேமிலி. ஸோ நான் உங்களோட சுபா மேம். இதுதான் நம்மளோட ஹண்டர் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல். அண்ட் தமிழ் மீடியம் பசங்க எல்லாரும் சீக்கிரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு தேவையான நோட்ஸ்ல இருந்து எல்லாமே தமிழ்ல கிடைக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான சால்வேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சால்வேஷன் கிடையாது. ஸோ என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சொன்னா மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சில ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் வந்துட்டு 2 மார்க் 3 மார்க்கா வந்துட்டு பார்ட்டா எடுத்து நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த வகையில இப்போ நம்ம பார்க்க போறது 5th யூனிட், இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன யூனிட். ஈஸியான யூனிட் எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு 10th யூனிட். ஏன்னா எல்லாமே தியரியா தான் இருக்கும். ஸோ அந்த அந்த யூனிட் நம்ம ஒரு டைம் படிச்சாலே இல்லை, சாரி 11th யூனிட் சும்மா ஒரு டைம் படிச்சாலே நமக்கு வந்துட்டு என்ன பண்ணிடும்னா ஈஸியா புரிஞ்சிடும். இந்த 5th யூனிட் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் சின்ன யூனிட், ஆனா ரொம்ப வெயிட்டேஜ் இருக்கக்கூடியது. ஸோ இதுல இருக்கக்கூடிய 2 and 3 மார்க்கை தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தோம்னா பார்க்க போறோம். 5 மார்க்கே சேர்த்து பார்த்துடலாம் தான் பார்த்தேன், பட் டைம் இல்லை. அதனால 5 மார்க்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க 2 மார்க் அப்படிங்கிறதுனால நான் இப்பவே சொல்லிடுறேன். ஜஸ்ட் இதை நான் ஒரு 2 மார்க்கா தான் சொல்லி தர போறேன். பிகாஸ் இப்ப இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்னு எடுத்தோம்னா ஆம்பியரோட விதியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேயா, அது வந்துட்டு ரொம்ப லாங் ப்ராசஸ். அப்படின்றப்போ நீ இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்னா மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. உனக்கு ஆம்பியர் விதி எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம 5 மார்க்ல தனி செஷனா பாத்துக்கலாம். கிளியரா? சோ இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்ங்கிறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நேரத்தை பொறுத்து மின்புலம் அல்லது மின்புலம் அல்லது மின்பாயம். மின்பாயம்னா என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். மின்புல கோடுகள் எங்க அதிகமா இருக்கோ அதை நம்ம மின்பாயம்னு சொல்லியிருப்போம். சோ மின்புலம் மாற்றம் அடையும் போது அதனால் உருவாகக்கூடிய மின்னோட்டத்தை நம்ம இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா ஆல்ரெடி நம்ம கரண்ட்ல படிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்துட்டு நேரத்தை பொறுத்து மின்புலமானது மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அப்படி மாறும்போது எனக்கு மின்னோட்டம் உருவாகுது அப்படின்னா அதைத்தான் நம்ம இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்னு சொல்றோம். இதே மாதிரி ஒரு கான்செப்டை காந்தப்புலம் மாற்றம் அடையும் போது எனக்கு ஒரு வகையான மின்னோட்டம் உருவாகும். அதை நம்ம தூண்டப்பட்ட மின்னோட்டம் சொல்லி படிச்சிருப்போம். இங்க எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு மின்புலம் மாற்றம் அடையும் போது எனக்கு உருவாகக்கூடிய மின்னோட்டத்தை நம்ம என்னன்னு சொல்றோம், இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்னு சொல்றோம். சிம்பிள், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின்காந்த அலைகள். சோ இந்த மின்காந்த அலைகள்ங்கிறது என்ன அப்படின்னா, மின்காந்த அலைகளை வந்துட்டு குறுக்கலைகள்னு சொல்றாங்க. மின்காந்த அலைகள்னு சொல்லியாச்சு. அப்ப இதுல மின்புலமும் இருக்கும் காந்தப்புலமும் இருக்கும். சோ மின்புலம் காந்தப்புலம் ரெண்டையுமே வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அலை வடிவத்துல எடுத்துக்கும் போது எனக்கு மின்காந்த அலைகளானது கிடைக்குது. ஒளி அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வரக்கூடிய டாபிக்ஸ்ல எல்லாமே அலை வடிவம் உள்ளது, துகள் வடிவம் உள்ளதுன்றத நம்ம படிச்சிருப்போம். மின்காந்த அலைகள்ன்றதுல எனக்கு மின்புலமும் இருக்கும் காந்தப்புலமும் இருக்கும். சோ மின்காந்த அலைகள் என்பவை இயந்திர அலைகளிலிருந்து மாறுபட்டு இயந்திர அலைகள் கிடையாது. கண்டிப்பா மின்காந்த அலைகள்ங்கிறது இயந்திர அலைகள் கிடையாது. அது ஏன்றத நெக்ஸ்ட் டாபிக்ல சொல்றேன். மாறுபட்டு வெற்றிடத்துல ஒரு ஒளியோட வேகத்துக்கு சமமான வேகத்துல போகக்கூடிய அலை. எனக்கு ஒளி எந்த ஸ்பீடுல போகுதோ அதே ஸ்பீடுல போகக்கூடிய அலைகளைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா மின்காந்த அலைகள்னு சொல்றோம். இது ஒரு இயந்திர அலை கிடையாது, இது ஒரு குறுக்கலை. இதுல மின்காந்தம் மின்புலமும் இருக்கும் காந்தப்புலமும் இருக்கும். இப்போ வாங்க, மின்காந்த அலைகள் ஏன் இயந்திர அலை இல்லைன்னா மின்காந்த அலைகள் பரவுவதற்கு எவ்வித ஊடகமும் தேவையில்லை. எனவே மின்காந்த அலைகள் இயந்திர அலைகள் கிடையாது. எனக்கு இப்போ லைட் வந்துட்டு ஒரு இடத்துல லைட்டுங்கிறதுக்கும் எனக்கு ஊடகம் தேவை கிடையாது. சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் டைரக்டா எனக்கு பூமியை வந்து சேருது. அதே மாதிரிதான் மின்காந்த அலைகளுக்கும் எந்த ஒரு ஊடகமுமே தேவை கிடையாது. அது வந்துட்டு எந்த ஒரு ஊடகமும் இல்லாம பயணிக்கிறதுனால தான் அதை நம்ம இயந்திர அலைகள். இப்போ இயந்திர அலைகள்னா நம்ம ஒரு அலையை பரவுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மேனுவலா யூஸ் பண்ணியிருப்போம். அதனால அதை நம்ம இயந்திர அலைகள்னு சொல்றோம். மின்காந்த அலைகள் அப்படி கிடையாது. இது பரவுறதுக்கு எந்த ஒரு மீடியமும் தேவை கிடையாது. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லலைன்னா இயந்திர அலைகள் இல்ல, இயந்திர அலைகளா இருக்காது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். பிரான்ஹேபர் வரிகள். சோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்ன சொல்றாங்கன்னா பிரான்பர் வரிகள். பிரான்பர் வரிகள். ஸோ இது பிரான்ஹேபர் கிடையாது, பிரான்பர் வரிகள். ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா, சூரிய ஒளியிலிருந்து வந்துட்டு நமக்கு சூரிய ஒளியை எடுக்கும் போது அதுல சூரிய ஒளிக்குன்னு ஒரு நிறமாலை இருக்கும். ஸோ அதை நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அதுல நிறைய கருமையான கோடுகள் எல்லாம் தெரியுது. அந்த கோடுகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்பர் வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ சூரிய ஒளியோட நிறமாலையை எடுத்து நம்ம ஆய்வு செய்யும் போது அதுல கிடைக்கக்கூடிய கருங்கோடுகள் எனக்கு பிரான்பர் வரிகள். அவ்வளவுதான். இது வந்துட்டு 3 மார்க்ல கேட்கலாம்ப்பா. அட்லீஸ்ட் நீங்க இதோட இந்த 4 ஈக்குவேஷனை மட்டுமாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேயா? மேபி இது ஒரு 3 மார்க்ல நமக்கு என்ன பண்ணலாம், கேட்கலாம். சோ இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த மின்னியலின் காஸ் விதி அது எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாருன்னா
ப்ரூஃப்ன்ற விதமா இவருன்னு ஒரு ஃபார்மை வந்துட்டு கொண்டு வந்திருப்பாரு மின்காந்தால மின்னியல வச்சு. சோ அது ஒரு 4 சமன்பாடா எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மேக்ஸ்வெல்லோட சமன்பாடு தொகை நுண்கணித வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இது நீங்க ரொம்ப டீட்டெயிலாலாம் எழுத வேணாம். இது எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்மை கண்டிப்பா எழுதிட்டு மின்னியலோட காஸ் விதி அப்படின்னு எழுதிருங்க. நெக்ஸ்ட் 2வது விதியை வந்துட்டு காந்தவியலோட காஸ் விதியிலிருந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு. 3வது சமன்பாடு பாரடே விதி. 4வது சமன்பாடு தான் ஆம்பியரோட மேக்ஸ்வெல் விதி. ஸோ இந்த 4 விதியை மட்டுமாவது நீங்க எழுதுங்க, ஃபுல்லா எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஆக்சுவலா இது ஒரு பெரிய கொஸ்டின். இது நம்ம 3 மார்க்ல கேட்டா மட்டும்தான் இப்படி எழுத முடியும். 5 மார்க்ல கேட்டா நான் நெக்ஸ்ட் ஒரு பார்ட்ல ஃபுல்லா 5 மார்க்ல கேட்கும் போது இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் பார்ட்ல போடுறேன். ஓகே, ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்க இதுல இருக்கக்கூடிய 2 மார்க் என்ன 3 மார்க் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்து போடுறேனே ஒழிய மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு லெசன்ல வரலாம். ஓகே, பை.